நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனக்கு தெரிஞ்ச உங்க மனசுல நிறைவேறாத ஆசை ஒன்று இருக்குன்னு எனக்கு தோணல. நீங்க நினைச்ச சாதிச்சு முடிப்பீங்க. சொல்லுங்க சத்யா, நீங்க ஏதாவது செய்யணும்னு நினைச்சு செய்யாம விட்டுருக்கீங்களா? அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? வாங்க போலாம், இல்லைன்னா ரொம்ப நேரம் ஆயிடும். வாங்க. சந்தியா, நீங்க தான் என்னோட உலகம் நினைச்சிட்டு இருக்க. உங்ககிட்ட நான் எல்லாத்தையுமே பகிர்ந்துக்கிட்டேன். ஆனா நீங்க உங்க லட்சியத்தையும் கனவையும் நீங்க என்கிட்டயே மறைச்சிட்டீங்க பாத்தீங்களா? இந்த கனவை விட்டு நீங்க ஏன் ஓடணும்னு நினைக்கிறீங்க? எனக்காக இந்த மாதிரி ஒரு சாதாரண மூக்குத்தி, ஆனா சந்தியா காக்காக பெரிய வளையலாம் 5-6 சவரனாவது கண்டிப்பா இருக்கும். அக்கா வலை எனக்கு 5-6 சவரன் நஷ்டம் ஆயிடுச்சு பாத்தீங்களா? பொங்கல் பண்டிகை, தீபாவளி பண்டிகை எதுவா இருந்தாலும் எனக்கு வெறும் மூக்குத்தி மட்டும் தாங்க. யாராவது கொஞ்சம் அத்தை கிட்ட போய் இத பத்தி பேசலாம்ல. இந்த மீனாட்சிக்கு ஒரு மூக்கு மட்டும் இல்ல 2 காதும் இருக்குன்னு போய் சொல்லுங்க. கொஞ்சம் வாய மூடுறியா? சந்தியா நீ அன்னைக்கு பாராட்டு விழாவுக்கு போக விடாம நீ என்னென்னலாம் பண்ண? வீட்டுல உட்கார வச்சு கச்சோடி பண்ண வச்சல, அதுதான் நீ பண்ண தப்பு. அண்ணி தியாகம் பண்றாங்கன்னு நினைச்சு அம்மா சந்தோஷப்பட்டாங்க. அதனாலதான் உனக்கு பரிசு எதுவும் இல்ல. பிளான் போட்டு எல்லாத்தையும் சொதப்ப பார்த்தல. சரிங்க, நல்லா சிரிங்க, சந்தோஷமா நல்லா சிரிங்க. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சிரிப்பால உங்களுக்கு நிறைய சந்தோஷம் கிடைக்கலாம், ஆனா உங்களுக்கு பணம் எதுவும் கிடைக்காதுங்க. உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா? நீங்க இந்த வீட்டோட 2வது பையனா இருந்தா மட்டும் என்ன, நீங்க தான் நல்லா சம்பாதிக்கிறீங்கல்ல, நீங்க உங்க அம்மா கிட்ட போய் கேட்கலாம்ல. சந்தியா அன்னிக்காக மட்டும் தங்க வளையல ஆரம்பிச்சிட்டியா? ஆனா ஏன் மனைவிக்கு மட்டும் மூக்குத்தியான்னு கேளுங்க. இது நியாயமான சொல்லுங்க? நியாய அநியாயத்தை பத்தி பேசுற தகுதி எல்லாம் உனக்கு இல்ல. இதையெல்லாம் நீ பேசுனா கேட்க சகிக்கல. ஏன் நீ எப்ப பார்த்தாலும் தங்கத்தை பத்தியோ வெள்ளிய பத்தியோ பேசிட்டு இருக்க? இங்க பாரு, ஒரு பொண்ணுக்கு உண்மையான நகை அவளை கட்டிக்கிட்டு அவனோட புருஷன் மட்டும்தான். அத புரிஞ்சுக்கோ. புருஷன் தான் நகைனா உங்களை கழுத்துல மாட்டி சுத்த சொல்றீங்களா? இங்க பாருங்க, என்கிட்ட தேவையில்லாம பேசாதீங்க. எனக்கு பெருசு பெருசா தங்க வளையல் வேணும், அவ்வளவுதான். தங்கத்துல பெரிய வளையல் வேணும். உனக்கு வளையல் தானே வேணும்? அப்படின்னா நீ ஒண்ணு பண்ணு. சாவித்திரிக்கு ஒரு வாட்டி நீ போன் பண்ணு. அம்மாவுக்கு, உன்னோட அம்மாவுக்கு ஒரு போனை போடு, புரியுதா? அவங்களுக்கு போனை போட்டு மம்மி மம்மி எனக்கு 6 சவரன்ல ஒரு வளையல் வேணும்னு கேளு. அவங்க நல்ல பதிலா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீ சந்தோஷமா வாய மூடிட்டு உட்காரு. அமைதியா இருக்கன்னு இப்படி பேசிட்டு இருக்கியா? என் வீட்டுல இருக்கிறவங்க செய்ய மாட்டாங்கன்னு தானே உங்களுக்கு இந்த கொழுப்பு? சரிங்க, உங்ககிட்ட எனக்கு கொடுக்க என்ன இருக்கு? பணமா காசா? எனக்கு முதல்ல ஆம்பளை குழந்தை பிறக்கட்டும், அப்புறம் பாருங்க அத்தை கிட்ட சொல்லி எனக்கு பெரிய வளையெல்லாம் வாங்கி கொடுக்க சொல்லுவேன். எல்லாருமே அந்த வளையல பார்த்து பொறாமப்படுவாங்க, எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த போலீஸ்காரம்மா இந்த மாதிரி ஒரு வளையல பார்த்ததே இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வளையல வாங்குவேன். இந்த கையில நான் கண்டிப்பா தங்க வளையல போட்டி. இவ்வளவு தூரம் என்ன கிண்டல் பண்ணிட்டு போனார் இல்ல? ஐயோ ஆண்டவா, இவ வெறும் 4 கச்சோரி தான் செஞ்சிருப்பா. அதுக்குள்ள சமையல் அறைய தலைகீழ மாத்திட்டா. இப்ப எல்லாத்தையும் நான் சுத்தம் பண்ண வேண்டியதா இருக்கு. ஐயோ ஆண்டவா, இந்த வீட்ல ஒருத்தர் கூட சரியில்லை. நான் ஒரே ஆளா எத்தனை பேரை தான் சமாளிக்க முடியும்? அத்தை இருங்க அத்தை. அத்தை
நீங்க இவ்ளோ வேலை பண்ண என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. நாங்க 2 பேர் இங்க இருக்கோம் அத்தை. அப்படி இருந்தும் நீங்க வேலை செய்யறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அத்தை. நான் உங்களை வேலை செய்ய விட மாட்டேன். எங்க அம்மா இத பார்த்தா என்ன சொல்லுவாங்கன்னா, ரெண்டு மருமகங்க இருந்தோம் பெரியவங்க வேலை செய்யறாங்க. இல்ல யாரும் உங்களை பத்தி அப்படி பேசக்கூடாது. மீனாட்சி, 2 இல்ல 4. என்ன மீனாட்சி இது? ஏன் கையில வளையல் எதுவும் போடாம இருக்க? அது நான் என்னன்னு சொல்றது அத்தை? கண்ணாடி வளையல போட்டா வயித்துல இருக்கிற என் பிள்ளைக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். சத்தம் வந்தாலே அவன் உதைக்கிறான். சத்தமே வராம தான் நான் வளையெல்லாம் கழட்டி வச்சேன். ஆனா வளையெல்லாம் உடைஞ்சு போச்சு. அதுவும் இல்லாம என்கிட்ட தங்க வளையெல்லாம் எதுவுமே இல்ல அத்தை. அதை போட்டுக்கிட்ட வேலையும் செய்ய முடியாது. இங்க பாரு, ஒரு சுமங்கலி பொண்ணு வளையல் போடாம இருக்க கூடாது. கைய காட்டு. ஒவ்வொரு வளையலும் கண்டிப்பா 3 சவரனாவது இருக்கும். ஐயோ மீனாட்சி, இந்த வளையல் கிடைச்சா அதுவே போதுமே. இங்க பாருங்க அத்தை, நான் உங்களுக்கு உதவி செய்யட்டுங்களா? என்ன இது வர மாட்டேங்குது? அது இப்படி திருப்பி விட்டா வருமா? என்கிட்ட இந்த மாதிரி இல்லல்ல. கைய காட்டு. அத்தை, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீங்க எப்பவுமே என்ன மகாராணி மாதிரி இருக்கேன்னு சொல்வீங்கல்ல. இன்னைக்கு நான் உண்மையிலேயே மகாராணி ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். அத்தை, தாங்கு. மீனாட்சி, நாளைக்கு வளையல் கடைக்காரன் கிட்ட சொல்லி உன்னோட 2 கையிலயுமே பிளாஸ்டிக் வளையல் போட்டுட்டு போக சொல்றேன். அது வரைக்கும் இந்த வளையல போட்டுக்கோ. அதுக்கப்புறமா என்கிட்ட திருப்பி கொடு. என்ன யோசிச்சுட்டே நிக்கிற? வேலை செய்யணும்ல. இந்தா போ, போய் பாத்திரத்தை எல்லாம் தொடச்சி வை. என்னாச்சு? ஏதாவது சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வேலை செய்ய போறியா, இல்ல இப்பவே வேலை செய்ய போறியா? அட கடவுளே, எனக்கு சுத்தமா நேரமே சரியில்லை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னங்க, இப்ப நம்ம எங்க போறோம்? வீட்டுக்கு போறதுக்கு நம்ம அந்த பக்கமா தானே போகணும். இல்லை சந்தியா, நம்ம புரோகிதர் ஐயாவை கூப்பிடணும்ல. தேவசத்துக்கு வேண்டிய பொருள்லாம் வாங்கணும். நாளைக்கு எங்கள் தாத்தாவோட தேவசம். மீனாட்சி, கல்யாணத்தப்போ உங்க அம்மா உனக்கு 2 சவரன்ல வளையல் போட்டாங்கல்ல, அந்த வளையல் எங்க வச்சிருக்க? அது வந்து அத்தை, அந்த வளையல நான் ரொம்ப ஜாக்கிரதையா அலமாரியில பூட்டி வச்சிருக்கேன் அத்தை. அப்படியா? அப்ப அந்த வளையலுக்கு பூஜை செய். அப்பதானே 2 சவரன் 4 சவரன் ஆகும். அத கையிலேயே போட்டுக்காத. அத்தை, அது வந்து அந்த அலமாரி சாவி எங்க போச்சுன்னே தெரியல. இங்க பாரு, நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். முதல்ல உனக்கு பையன் பிறக்கட்டும். உனக்கு தங்க செட்டே வாங்கி தரேன். எதுக்கு சும்மா வளையல் வளையல்னு சொல்லிட்டு இருக்க? உண்மையாவா அத்தை சொல்றீங்க? அட, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்னோட குழந்தை எனக்கு தங்கெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்றா. ஒரேடியா 2 குழந்தை பிறந்ததுன்னா ஒரு குழந்தைக்கு ஒரு செட்டு, இன்னொரு குழந்தைக்கு இன்னொரு செட்டு, ஒரேடியா 3 குழந்தைங்களை பெத்தனா இது ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் எனக்கு உனக்கு எதுக்கு நான் ஏதாவது கொடுக்கணும்? வெளியே போய் உட்காந்து வாயை திறந்து காத்து சாப்பிடு. ஒருவேளை நான் மட்டும் அம்மா கிட்ட போய் வாயை திறந்தனா
அப்புறம் உங்க பக்கத்துல இருக்கிற காத்த கூட பேக் பண்ணி கொண்டு போக வேண்டி வரும். நான் அம்மா கிட்ட போய் பேசுறேன். இல்ல அதெல்லாம் வேண்டாம். அத்தை கிட்ட எதுக்கு பேசணும்? நீ என்னோட செல்ல கஸ்தூரி. இங்க பாரு, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீ என்ன தப்பா எடுத்துக்க கூடாது. நான் சும்மா கிண்டல் பண்ண. கஸ்தூரி கண்ணு, உனக்கு என்ன வேணும்னு சொல்லி பார்க்கலாம். இங்க பாருங்க அண்ணி, எனக்கு பேரசெல்லாம் எதுவும் கிடையாது. அது வந்து என்னன்னா, உங்ககிட்ட ஒண்ணு இருக்குல்ல, அதான் அண்ணி, அது உங்ககிட்ட இருக்கே அந்த சிகப்பு நேரத்துல ஒரு நெயில் பாலிஷ், அது மட்டும் கொடுங்க போதும். அது மட்டும் போதும். ஆனா அந்த நெயில் பாலிஷ் அத நீ எப்படி போட்டுக்குவ? அது எப்படி போடணும்னு தெரியாதுல்ல அண்ணி. எனக்கு நிஜமாவே அதை போட்டுக்கவே தெரியாது. ஏன்னா நான் அதை இப்பதானே போட்டுக்க போறேன். அதனால நீங்களே அதை போட்டு விட்டுருங்க, சரிங்களா? எனக்காக நீங்க இது கூட செய்யலனா எப்படி? ஏன்னா நான் உங்களுடைய செல்ல கஸ்தூரி இல்லையா? இவ்வளவுதானா? இது மட்டும் செஞ்சா போதுமா? சரி, என்னோட செல்ல கஸ்தூரிக்காக கண்டிப்பா இந்த வேலையை செய்யற. உடனே கொண்டு வர. நானே கொண்டு வந்துட்டேன், போட்டு விடுங்க. சரி கஸ்தூரி, என் ரூமுக்கு போய் இதை கொண்டு வந்தியா? சந்தியா, ஒன்றும் இல்லை, எனக்கு இங்கே ஒரு சின்ன வேலை இருக்கு. நான் சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துடுவேன். நான் வரதுக்கு இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகலாம். இங்கே இருங்க. சரிங்க. இல்லம்மா, யாராவது நமக்கு ஏதாவது துரோகம் பண்ணாங்கன்னா ஏன் நீங்க அவங்கள பனிஷ் பண்ண மாட்டீங்க? ஒரு இடத்துல இருக்கிற குப்பையை நம்ம சுத்தம் செய்யணும்னு நினைச்சா அதை தூரத்துல இருந்து செய்ய முடியாது. அந்த குப்பைக்கே போய் தான். அப்பன்னா சரிங்கப்பா, நானே இப்ப ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணிட்டேன். நான் எப்படியாவது ஒரு நேர்மையான போலீஸ் ஆபீசரா வருவேன்ப்பா. இந்த வீட்டோட மூத்த மருமகளா நீ உன் கடமையை செஞ்சிருக்க. எனக்கு உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. உன்னை இந்த ரூபத்துல பார்க்க தான் ஆசைப்பட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் என் வீட்டுல மகாலட்சுமி தான் இருக்கணும். துர்கா தேவியோ இல்ல சரஸ்வதி தேவியோ இல்ல. நான் எப்படியாவது ஒரு நேர்மையான போலீஸ் ஆபீசரா வருவேன்ப்பா. என்னை பொறுத்த வரைக்கும் என் வீட்டுல மகாலட்சுமி தான் இருக்கணும். துர்கா தேவியோ இல்ல சரஸ்வதி தேவியோ இல்ல. நான் எப்படியாவது ஒரு நேர்மையான போலீஸ் ஆபீசரா வருவேன்ப்பா. என்னை பொறுத்த வரைக்கும் என் வீட்டுல மகாலட்சுமி தான் இருக்கணும். துர்கா தேவியோ இல்ல சரஸ்வதி தேவியோ இல்ல. என்ன சந்தியா, என்னாச்சு? ஏன் உங்க முகம் வாடி போயிருக்க?
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அது அது வந்து அது உங்களோட வேலை முடிஞ்சிருச்சுன்னா நம்ம வீட்டுக்கு போலாமா? இல்ல சந்தியா, அது இன்னும் நான் முடிக்க வேண்டிய வேலை கொஞ்சம் பாக்கி இருக்கு. வாங்க. அம்மா, சந்தியானியோட வீட்ல இருந்து ஒரு ஜுவல் செட் வந்திருக்குல, அத அவங்க எங்க வாங்குறாங்களா? ஏன் அத பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன செய்ய போற? அம்மா, திலீப்போட அம்மா இருக்காங்கல்ல, அம்மா, அது திலீப்போட அம்மா எனக்கு கால் பண்ணிருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, துர்காஷ்டமி அன்னைக்கு அவங்க எனக்கு ஆரம் வாங்கி தராங்களா, அதுவும் தங்க ஆரம். நான் சந்தியானியோட ஆரத்தை பார்த்திருக்கேன். அந்த ஆரத்துல இருக்கிற வேலைப்பாடெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குமா, அதான் அங்கேயே வாங்கிக்கலான்னு. நான் அந்த ஆரத்தை பார்க்கவே இல்லை. அந்த பாக்ஸ் மேல எஸ்கே ஜுவல்லர்ஸ் எழுதி இருந்தது, அங்கதான் வாங்கியிருக்கணும். ரொம்ப பெரிய இடத்து ஆளுங்க தான் அந்த மாதிரி இடத்துக்கு போவாங்க. அப்படியா? சரி. ஹலோ ஆண்டி, நான் தான் பேசுறேன். அந்த கடை பேரு எஸ்கே ஜுவல்லர்ஸ். ஆமா. மோகன், சொல்லுங்கம்மா. இந்த டாப் கிளாஸ்னா என்ன? நாம வாங்குற நகையோட டிசைன்லாம் நல்லா இல்லையா என்ன? என் கிட்ட இருக்கிற பெரிய ஆரத்தை பாத்திருக்கியா? அது பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கும்னு தெரியுமா? ஆமாங்க அத்தை. அம்மா, உங்ககிட்ட இருக்க டிசைன்ஸ்லாம் அவங்க முன்னாடி நிக்காது. பெரிய பெரிய டிசைனர்ஸ்லாம் அங்கதான் வந்து டிசைன் பண்ணுவாங்க. ஒரு வாட்டி டிசைன் பண்ணாங்கன்னா மறுவாட்டி அங்க பண்ண மாட்டாங்க. அதுதான் டிசைனர் ஜுவல்லரின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. முதல்ல இந்த ஆரத்தை பார்க்கணும். அத்தை, நான் பாத்திரத்தெல்லாம் தொடச்சு வச்சுட்டேன். மேல போய் காஞ்ச துணியை கொண்டு வரேன். அண்ணி, அந்த துணியில நானே கொண்டு வந்துட்டேன், பாத்தீங்களா? மீனாட்சி, எதுக்காக இன்னும் இங்கேயே நின்னுட்டு இருக்க? போ, போய் கொஞ்ச நேரம் ஓய்வெடு. சந்தியா, ஒண்ணு இல்ல, அங்க ஒரு தெரு இருக்குல்ல, அங்க ஒரு கஸ்டமர் இருக்காரு. நான் அவரை பார்த்துட்டு உடனே வந்துடுவேன். ஒரு 10 நிமிஷம் இங்கே நில்லு. நான் சீக்கிரம் வந்துடுறேன், சரியா? சும்மா பயப்படாத. நீ பாஸ் ஆன போதும். ஏன்னா நீ நல்லபடியா தானே படிச்சிருக்க.